ஹாய், இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம்னா பாலிமார்பிசம் இன் ஜாவா. பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னா a thing can have in many forms. This is called as polymorphism. ஓகேவா? அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்ல கஸ்டமரா இருக்கலாம், ஒரு பஸ்ல பேசஞ்சரா இருக்கலாம், ஓகேவா? அல்லது ஒரு எம்ப்ளாயா ஒரு கம்பெனில இருக்கலாம். இதெல்லாமே இப்போ அந்த எம்ப்ளாயி, கஸ்டமர், பேசஞ்சர், ஸ்டூடெண்ட் இதெல்லாமே ஒரு பர்சன் இந்த மாதிரிலாம் மாறலாம்ல. ஸோ அதான் பாலிமரிசம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் டூ டைப்ஸ் ஆஃப் பாலிமரிசம் இருக்கு. ஒன்று ஸ்டாட்டிக் பாலிமரிசம் அல்லது கம்பைல் டைம் பாலிமரிசம் அப்படிம்பாங்க. அனதர் ஒன் வந்து ரன் டைம் பாலிமரிசம், அதாவது மெத்தட் ஓவர் ரைடிங்ல சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ திஸ் இஸ் அச்சீவ்டு பை மெத்தட் ஓவர்லோடிங், அதாவது கம்பைல் டைம் பாலிமரிசம் அண்டு மெத்தட் ஓவர் ரைடிங் ரன் டைம் பாலிமரிசம். இதில் மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு மெத்தட், அதாவது ஒரு கிளாஸ்ல a class has multiple methods with the same name. ஒரே நேம்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். பட் அதுக்குள்ள பாஸ் பண்ணிருக்க ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது அதோடைய ஆர்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம் சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. பப்ளிக் கிளாஸ் பேசிக் மேத் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரியா ப்ரோக்ராம் பார்த்துடலாம். பிரைவேட் வாய்ட் ஆட். ஓகேவா? ஒரு ஆடுன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடுக்குள்ள என்ன பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம்? இன்டிஜர் ஏ, இன்டிஜர் பி அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல சம் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த மெத்தட் பிரைவேட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்மளால பிரைவேட் மெத்தடை ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, நம்மளால பிரைவேட் மெத்தடையும் ஓவர்லோட் பண்ண முடியும் காட்டுறதுக்காக தான் பண்ணியிருக்கு. பாருங்க, அதே மெத்தட் நேம் சேமா இருக்கா? உள்ள பாஸ் பண்ணிருக்க ஆர்குமெண்ட் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும். இன்டிஜர் ஏ, இன்டிஜர் பி, எக்ஸ்ட்ரா இன்டிஜர் சி அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ரிட்டர்ன் டைப் சேமா தான் இருக்கும். பட் அக்சஸ் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு இருக்கும். அப்போ நம்மளால என்ன பண்ணலாம்? பிரைவேட் மெத்தடையும் ஓவர்லோட் பண்ணலாம். கொஸ்டின் கேட்கலாம், பிரைவேட் மெத்தடை ஓவர்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட்டிக் மெத்தடையும் ஓவர்லோட் பண்ணலாங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்து ஸ்டேட்டிக் மெத்தட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 3 மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க, இதுக்கு மூணுக்குமே பாருங்க மெத்தட் நேம் சேமா தான் இருக்கும். பட் உள்ள பாஸ் பண்ணிருக்க ஆர்குமெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்கே 2 ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் 2 ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணியிருப்போம். பட் டேட்டா டைப் வெவ்வேறா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ்க்கு பேசிக் மேத் எம் ஈக்குவல் டு நியூ பேசிக் மேத் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எம் டாட் ஆட். இந்த மெத்தட்ல 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். தென் எம் டாட் ஆட்னு இது டபுள் வேல்யூ உள்ளது. இதுல 100, இங்கே 10.5 பி அப்படின்னு சொல்லலாம். தென் எம் டாட் ட்ரிபிள் வேல்யூ உள்ளது. ரன் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் வருது. இது ஜஸ்ட் வார்னிங் என்னன்னா, ஸ்டேட்டிக் மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் வச்சுலாம் கால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இப்படியே கால் பண்ணலாம். இந்த எம்ஐ தூக்கிடலாம். ஆனால் ஸ்டேட்டிக் மெத்தட் அதே மாதிரி, அல்லது கிளாஸ் நேம் வச்சும் கால் பண்ணலாம். பேசிக் மேத் டாட் ஆடுன்னு. ஸோ 2 வழியும் பண்ணலாம். அதாவது இப்படியும் பண்ணலாம், அல்லது டைரக்டாகவும் கூப்பிடலாம். வித்தின் கரண்ட் கிளாஸ். அந்த 3 வழியிலையும் பண்ணலாம். இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்றாங்க. அப்போ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னது? ஒரு கிளாஸ்ல இருக்க மெத்தட் நேம் எல்லாம் சேமா இருக்கும். பட் அதற்குள்ள பாஸ் பண்ணிருக்க அந்த பாராமீட்டர்ஸ், அதாவது ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படிங்கிறது தான்.
இப்போ 3 ways to overload a method. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாருங்க, நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோம், add. அடுத்து இன்டிஜர் a இன்டிஜர் b. என்ன பண்ணிருக்கோம், இந்த a பிளஸ் b ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். இது ரெண்டுமே வேலிட் கேஸ் தான். அடுத்து டேட்டா டைப் மட்டும் மாத்தலாம். இதுவும் நம்ம பார்த்தோம், இன்டிஜர் a இன்டிஜர் b. இதுக்குள்ள இன்டிஜர் a float அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா, அதாவது அந்த ஆர்டர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்டிஜர் a float b, அடுத்து float a இன்டிஜர் b. இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இதுவும் வேலிட் தான். இன்வேலிட் கேஸ் எப்படின்னா, parameter list does not mean the return type of method. For example, if two methods have same name, same parameters and have different return type அப்படின்னு இருக்குன்னு வைங்க, அது வேலிட் கேஸ் கிடையாது. உதாரணத்துக்கு integer or int a int b அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து double or integer a integer b அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இங்க பாருங்க, உள்ள பாஸ் பண்ணிருக்க parameter சேம், மெத்தட் நேம் சேம், இது மட்டும் டிஃபரெண்ட், அதாவது ரிட்டர்ன் டைப் மட்டும் டிஃபரெண்ட். இது எலிஜிபிளா கேட்டீங்கன்னா கிடையாது, எரர் அடிக்கும், இது இன்வேலிட். அதான் சொல்லியிருக்காங்க, will throw a comparison error அப்படின்னு. ஒரு சாம்பிளுக்கு எதெல்லாம் வேலிட் இன்வேலிட் கேஸ் பார்க்கலாம். கேஸ் 1, இன்டிஜர் மை மெத்தட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். int a int b float c அப்படின்னு வச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, int var1 int var2 float var3. இது ரெண்டும் பாருங்க எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இன்வேலிட் தான். ஏன்னா உள்ள 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் 3 ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் டைப் சேம். ஜஸ்ட் இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கறனாலலாம் நமக்கு வந்து டிஃபரெண்ட் மெத்தடா கன்சிடர் பண்ணாது. கம்பைல் டைம் எரர் கண்டிப்பா அடிக்கும். ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆர் எக்ஸாக்ட்லி சேம், போத் மெத்தட் சேம் நம்பர் அண்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ இது வந்து என்னது, கம்பைல் டைம் எரர் அடிக்கும். இங்க பாருங்க, int a int b, இது float, இது பிரச்சனை இல்லை. ஏன்னா மெத்தட் நேம் சேம், டிஃபரெண்ட் டைப்ஸ் வந்து உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து int a int b int நம்பர், இதுவும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து float my method int a float b. அது மாதிரி float my method float var1, 2 ஆர்குமெண்ட் தான் இருக்கு, பட் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, int my method int a int b, இங்க int var1 int var2, கம்பைல் டைம் எரர் அடிக்கும். ஜஸ்ட் நேம், அதாவது நம்ம வேரியபிள் நேம் மட்டும் தானே சேஞ்ச் பண்ணிருக்கு, ஆர்டர் எல்லாமே சேமா தான் இருக்கு. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரு ஷார்ட்கட்டா இருக்கட்டும், மெத்தட் நேம் வந்து என்னவா இருக்கணும், மெத்தட் ஓவர்லோடிங்க்கு சேமா இருக்கணும், ஆர்குமெண்ட் மஸ்ட் பி டிஃபரெண்டா இருக்கணும், அல்லது அதோட ஆர்டர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கணும். அக்சஸ் மாடிஃபையர் எதுவா வேணாலும் இருக்கலாம், பப்ளிக், பிரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட் எது வேணாலும் இருக்கலாம். ரிட்டர்ன் டைப் எதுவா வேணாலும் இருக்கலாம், இன்ட், ஃப்ளோட், டபுள். ஸ்டேட்டிக் மெத்தடை ஓவர்லோட் பண்ண முடியுமா, பண்ணலாம். பிரைவேட் மெத்தடை பண்ண முடியுமா, பண்ணலாம். எக்ஸப்ஷன்னா இட் கேன் பி எனிதிங். அதாவது உதாரணத்துக்கு இந்த மெத்தட், இந்த பப்ளிக் ஸ்டேட் த்ரோஸ் அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் அடிக்கிறத நம்ம செட் பண்ணியிருக்கோம், நம்மளால மேனுவலா செட் பண்ணியிருக்கணும். இங்கே இது ஒரு மெத்தட் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. த்ரோஸ் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மெத்தட் சிக்னேச்சருக்காக. அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் த்ரோஸ் கீவேர்டு என்னெல்லாம் பண்ணணும்னு. இப்போ அதே மெத்தட் தான் ஸ்டேட்டிக் வாய்டு, பட் இங்க பாருங்க எது எரர்லாம் அடிக்கல. ஸோ அதை தான் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸப்ஷன் இட் கேன் பி எனிதிங் அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா, இதான் மெத்தட் ஓவர்லோடிங். அடுத்த கிளாஸ்ல மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.